அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சுவையான மட்டன் கிரேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை மஞ்சள் தூள், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. உங்களுக்கு மட்டன் வேக வச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 6 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றிருக்கேன். வெட்டி போடுறத விட அரைச்சி போடுறது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் 1/2 கிலோ மட்டனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் நார்மலாகவே போடுங்க, ஏன்னா நம்ம கறியில் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருப்போம். அது இல்லாமல் எனக்கு இந்த மட்டன் மசாலாவே உப்பு இருக்குது. அதனால் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. வேக வச்சுருக்கிற மட்டன் பீஸை இது கூட சேர்த்துருவோம். நான் மட்டன் பீஸ் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த மசாலா எல்லா மட்டன்லேயும் நல்லா பரவும். இது ஒரு கொதி வர்ற அளவுக்கு மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு கிரேவி மாதிரி நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வற்ற விட்டு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் மட்டன் சுக்கா, வேறு மேட்ரே இல்லை. கிரேவி இருந்துச்சுன்னா மட்டன் கிரேவி, அந்த கிரேவி நல்லா வற்ற விட்டோம்னா அதான் மட்டன் சுக்கா. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் வற்ற விட்ருக்கனால கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதில் கொஞ்சம் மல்லியில் தூவி இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.